Hi Rajamesh, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ குட், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஸோ குட். இன்றைக்கி நம்ம டேக்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். மாஃபி எஃப்எஃப் கேட்டிங்களடா, ஸோ அதை நான் நாளைக்கு போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக கோல்டு, இதே நான் ஆல்ரெடி எடிட் பண்ணது தான். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்களா. நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஸ்டார்டிங் சீன் ஒரு காலேஜ் தான் கட்டுறாங்க. அங்கே கேம்பஸில் நின்றுட்டு நம்ம ஜங்குக், மார்க், சன்னி அவங்க 3 பேருமே செம்மையாக ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக் தான் பொண்ணு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அந்த பொண்ணு வருது. ஸோ வந்துட்டு சொல்லுங்க சீனியர் அப்படிங்குது. இவன் வந்துட்டு என்னாடி இப்படி நெளிகிற அப்படிங்கிறான். உங்களை பார்த்தா நெளிய தான் செய்வாங்க, நீங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் என்ன சீனியர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குது. இப்போ சன்னி வந்துட்டு டேய் மச்சான் பத்தியா எல்லா பொண்ணுங்களும் உன்கிட்டயே தான் வலியுது, ஏன்டா ஒருத்தையும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ராகிங்கோட விட்டுறணும் மச்சான் அப்படிங்கிறான். இப்போ அந்த பொண்ணும் ஏதோ பேசுது. இப்போ ஜங்குக் போடி என்கிட்டே அப்படின்னு சொல்கிறான். சீனியர் என்ன கூப்பிட்டு போன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எங்களுக்கு வச்சு கேஸ் அடிக்க முடியும், போடி என்கிட்டே அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவளும் போயிடுறான். இதை பின்னாடி இருந்து ஒருத்தவங்க எரிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம மார்க் வந்துட்டு டேய் அங்கே பாரு, அங்கே ஒரு பால் புட்டி வருது, அவனை கூப்பிடேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனை கை காட்டுறாங்க. அங்கே பாரு மறைச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜங்குக் லைட்டாக டேர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்தோன்னையும் ஐயோ இவன் எங்கே பண்ணுறான் அச்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போ மார்க் வந்துட்டு டேய் மச்சான் கூப்பிட்றான் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு அது என்ன கூப்பிடல சன்னி நீ கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ சன்னி வந்துட்டு டேய் பால் போட்டு இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். இப்போ ஜங்குக் அப்படி மச்சான் எனக்கு ரெஸ்ட்டும் வருது, நான் போகலான் இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ மார்க் வந்துட்டு டேய் மூட்டை நில்லிங்கே, இவனோட முடிச்சுட்டு கிளம்பிடலாம் நம்மளே அப்படிங்கிறான். அந்த பையன் கூட இன்னொரு பையன் இருக்கான். ஸோ 2 பேருமே வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிமின் வந்துட்டு சொல்லுங்க சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எத்தனாவது இயரா? செகண்ட் இயர். நியூ ஜானிங்க? ஆமாம் சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் இவன் நான் பேசவே மாட்டானாமா அப்படிங்கிற மாதிரி டேங்கு காட்டுறான். டேங் வந்துட்டு பேசுவேன் சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் அங்கே இருந்துட்டு என்ன நீ எங்களையே பார்த்து மறைச்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் டேங் வந்துட்டு நான் ஒன்றும் மறைக்கலையே, ஐ மீன் என் பார்வை அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ சன்னி வந்துட்டு ஆமாம் நீ என்னடா குழந்த பையன் மாதிரி இருக்க, நீ என்ன ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு ஓடியான்ட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ ஜங்குக் அப்படியே டேங் பார்க்குறான். டேங் ஜங்குக்கை பற்றி ஒரே ஒரு மாதிரி தான். ஜங்குக் டே மச்சான் வாங்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ சும்மாறா 2 பீஸ் கிடச்சிருக்கு, இதை 50 போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ மார்க் வந்துட்டு டே மச்சான் உனக்கு என்னடா ஆச்சு, போன வந்த ஃபிகரையும் அமுச்சு விட்டேன், எப்பயுமே ஒரு ஃபிகர் வந்தால் வச்சு செய்வேன், என்ன இந்த வாட்டி ஃபிகரையும் அமுச்சு விட்டேன், இவங்களே அமுச்சு விட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ டேயாங் தான் அப்படியே ஜங்குக்கை மறைச்சிக்கிட்டே நிற்கிறான். ஸோ இப்போ மார்க் தான் இருந்துட்டு சரி கிளம்புங்க அண்ட் பிரேக்கில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் ஏன் பிரேக்கில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். டெக்குள்ள பார்த்தே உனக்கு எவ்வளோ வாய், குட்டியாக தான் இருக்கேன், நான் வாயினா நல்லா பெருசாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமின் வந்துட்டு இன்னொரு வாட்டி எனக்குள்ளே பார்த்துன்னு கூப்பிட்டேன், வாய் இருக்காது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டு ஓடிடுறான். அவங்க கிளாஸ்க்குள்ளே போயிட்டு உட்காந்து கிளாஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த பக்கெட்டு நம்ம மார்க்கு ஜங்குக் அந்த 3 வாண்டும் அப்படி வருது. ஸோ செகண்ட் இது பார்த்தோன்னே அவனுங்க உள்ளே வரானுங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாமே எந்திரிச்சு நிற்கிறானுங்க. ஸோ டேங் எந்திரிச்சு நிற்கிறான். சரி மிஸ் தான் வந்துட்டாங்கன்னு போகலான்ட்டு நம்ம ஜிமின் எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ கடைசியில் பார்த்தா இந்த 3ங்களும் ஸோ அவன் டேங் அப்படியே உட்காந்துடுறான். இப்போ ஜிமின் வந்துட்டு டே மச்சான் எந்திரா, அவங்க ஆல்ரெடி ஒரு ரகம்டா, நீ ஏன்டா இப்படி பண்ணுற எந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேங் யார் இவனுங்க ஒரு ரகமா, அவனுங்களுக்கெல்லாம் என்னால் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இப்போ சன்னி வந்துட்டு அந்த பின்னாடி அவன் உட்காந்தே இருக்குது, சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க தெரியாதா, நீ எந்திரிச்சுங்க வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான்.
ஸோ டேங் வரவே இல்லை. ஸோ நம்ம ஜிமின் வந்துட்டு டே மச்சான் போடா, அவனுங்க ஆல்ரெடி நம்ம மேலே கடுப்பில் இருக்கானுங்கடா, இதில் வேறடா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம டேங் வந்துட்டு என்னால் போக முடியாது, வேணா அவனுங்க அங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி கத்தி சொல்லிடுறான். இப்போது சங்குக்கு புரிஞ்சது அது டேங் தான் சொல்லிட்டு. ஸோ மார்க்கு அந்த சனி இவங்களாம் ஜேகே கூட்டிகிட்டு அப்படியே போகிறானுங்க பின்னாடி வந்துட்டு. என்ன உனக்கு இவ்வளோ திமுறா, என்ன எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ நம்ம டேங்கா உங்களுக்குலாம் எந்திரிக்குன்னா எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம சங்குக்கு தான் பார்த்துட்டு மச்சான் என்னன்னா நீ அமைதியாக நிற்கிற, எவ்வளோ இருந்தாலும் பல்ல வடடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போது நம்ம ஜேகே தான் வந்துட்டு அது விட்டு மச்சான் பாவம் குழந்தை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ சனி தான் வந்துட்டு மச்சான் காலிலேருந்து நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற, என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கான். அதெல்லாம் ஒன்றும் வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. ஸோ நம்ம ஜிம்மி தான் டேய் மச்சி உனக்கு ஓவரா திமிருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஸோ அப்படிதான் டே பாஸ் ஆகுது. ஸோ ஈவினிங் டேங் தான் அவ்வளோ கடுப்பாக வீட்டுக்கு போகிறான். அப்புறம் அவங்க ஆன்ட்டி இருந்துட்டு ஹேட்டையா என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா அவ்வளோ கோவம் அப்படிங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். ரூமுக்கு போயிட்டு டம்முன்னு கதவை சத்திக்கிறான். ஸோ ஜாங்குக் ஒரு 6 o'clock போல் வீட்டுக்கு வரான். ஸோ 3 o'clock காலேஜ் முடிஞ்சிடும். பட் 6 o'clock தான் வீட்டுக்கு வரான். ஏன் சோஃபாவில் தான் உட்காந்துருக்கான். ஸோ இப்போ அவங்க அம்மா வந்துட்டு டி ஜங்குக் ஒரு நிமிஷம் வாவேன். என்னம்மா எனக்கு டைம்லாம் இருக்குது, நான் மாடிக்கு போகிறேன், ஒரு நிமிஷம் வான்னு சொன்னேன். சொல்லுமா டேங்க என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணல. அவனுக்கு என்ன நல்லா தானே உட்காந்துருக்கான், நல்லா உட்காந்துருக்கானா, வந்தோடனே எவ்வளோ கோவப்பட்டு போனான்னு தெரியுமா, என்னடா பண்ணி வச்சுருக்க, சீனி என்ன நீ பெரிய பிடுங்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ சங்குக்கு தான் நான் அவனுக்கு ஒன்றுமே பண்ணல, நான் ரேக் பண்ணேன் தான், பட் மற்றவங்க தான் ரேக் பண்ணேன், இன்னும் ஏறெடுத்து கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா வந்துட்டு டேயாங் வாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ டேயாங்கும் அங்கே போயிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ ஜங்குக்கை பார்க்கவே இல்லை டேயாங். சொல்லுங்கள் ஆண்டி என்ன பார்த்து காலேஜில் ஆண்டி அது அவனே சொல்லுவான், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போக போகிறான். அப்போ ஜங்குக் தான் கையை பிடிச்சிக்கிறான். இப்போ ஜங்குக்கு டேயாங் தான் வந்துட்டு கையை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது டாவா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பார்க்குறான். ஆமாண்டா தான் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக் அவங்க அம்மா தான் சிரிச்சிட்டு டே என்னடா ஆச்சு அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் அம்மா நான் ஒன்றுமே பண்ணலம்மா. ஆமாம் ஆண்டி ஒன்றுமே பண்ணாமல் தான் எனக்கு கோவம் எல்லா டேஷும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் டே என்னடா ஆச்சு உனக்கு இப்போது, நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ டேங் தான் வந்துட்டு இங்கே பாருங்க ஆண்டி, நான் போகிறப்ப ஒரு பொண்ணு கூட நின்று ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா. அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, நான் இவனை தவிர வேறு நான் யார்ட்டையும் ஃப்ளோட் பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டி உருட்டு ஆண்டி உருட்டு, இது எல்லாமே நம்பாதீங்க, நம்பி நான் இங்கே வந்தேன்ல அதுக்கு நான் பேசாமல் எங்கள் ஊரில் போய் நான் படிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங் அவங்க அம்மா ஜங்குக்கோட அம்மா தான் வந்துட்டு இதுக்கெலாம் கோவப்படாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி காலேஜில் வந்து சேர்ந்ததுக்கு நான் வேறு காலேஜில் போயிருப்பேன், ஏன்னா இவர் தான் நான் இல்லாததுனால அவ கூட உட்காந்து ஃப்ளோட் பண்ணிவிட்டு அவ கூட போவார்ல, ஸோ போட்டும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா வந்துட்டு டேய் விட்றா ஆண்டி, எப்படி ஆண்டி விட சொல்கிறீங்க, சரி நான் தான் விட்டுறேன் கிளம்ப சொல்லுங்கள் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரூமுக்கு போகிறான். ஸோ ஜங்குக் பின்னாடி ஓடி வந்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு டேயாங் பேபி பேசாத தயவுசெய்து நீ கிளம்பு வெளியே போ. பேபி என்னடா எனக்கு பிரச்சனை போ, அத்தாண்டா போ அங்கேயே போ, அவகிட்டே போயிரு, அவகிட்ட தான் வழியே தோணுதில்ல, நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் போ, நான் இல்லைனா நீ இப்படி தான் பண்ணிருக்கல, இப்போ எத்தனை பொண்ணுத்துக்கிட்ட போய் டேயாங் வார்த்தை அளந்து பேசு சரியா, நான் பண்ணேன்னு தான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, உன்னை தவிர வேறு எவ்வளோக்கிட்டே போய் ஏற மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் பார்த்தேனே சார் அப்படிங்கிற மாதிரி டேயாங் சொல்கிறான். ஜங்குக் ரொம்ப பொறுமையாக இருக்கான், டேயாங் கேவலமாக பேசுகிறான். ஆனால் ஜங்குக் அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு
பொறுமையாக இருக்கான். அவனுக்கு கோவம் வருது தான், பட் அவன் பொறுமையாக இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவமாக வருது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு டேபிளில் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அதை அப்படியே கையில் எடுத்துட்டு அப்படியே ஸ்மாஷ் பண்ணுறான். அது அப்படியே தெரிக்குது. இப்போ அப்படியே கையிலேருந்து பிளட் ஊற்றுது. ஸோ டயாங் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ ஜாங்குக் ஸ்டாப் இட் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அவன் ரூமுக்கு போகிறான். ஸோ இப்போ தான் டயாங் கீழே பார்க்குறான், ஃபுல்லாக பிளட்டு. ஸோ டயாங்க்கு புரிஞ்சிருக்கு அந்த நாய் என்ன பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டயாங் ஜாங்குக் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பார்க்குறான். அவன் அப்படியே ரத்தம் ஒழுதுகிட்டே இருக்கு, அந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக பிளட்டு. அவன் அப்படியே போயிருப்பான். ஸோ அவன் ரூம் வரைக்குமே பிளட் போயிருக்கு. ஸோ ரூம் டோரை நாக் பண்ணுறான். ஸோ டோர் நாக் பண்ணுறான். மாமா ப்ளீஸ் மாமா தர மாமா, சாரி எங்கே பாரு மாமா தர மாமா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். ஸோ ஜாங்கு டோர் ஓப்பனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ டயம் உள்ளே போயிட்டு மாமா மாமா கை கட்டு மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கை பார்க்குறான். கை ஃபுல்லாக கிளாஸ் பீஸ் அப்படியே குத்தி எல்லாம் ரத்தம் வந்துட்டுருக்கு. ஸோ அவன் அப்படியே பேண்டேஜ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ டயாங் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் தான். ஜங்கு கண்ணில் வெறும் கோவம் மட்டும்தான் தெரியுது. ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே ஹக் பண்ணிட்டு மாமா சாரி மாமா, என்னால் தானே உனக்கு இவ்வளோ பெயின், சாரி நான் அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாதுல்ல, சாரி மாமா அப்படிங்கிற மாதிரி அழுகுறான். ஸோ ஜங்கு அப்படி இருக்கக்கும் எல்லாமே போயிடுது. ஸோ அவன் பேக்கப் பண்ணிவிட்டு சரி அழுகாத அப்படிங்கிற மாதிரி பேக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம டயாங் தான் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே சமாதானப்படுத்திட்டான். ஸோ டயாங் அப்படியே ஜங்குக்கு செஸ்லேயே படுத்து அப்படியே தூங்கிட்டான் அழுதுகிட்டே. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே மேலே படுக்க வச்சுட்டு அவனும் பெட்லேயே லேட் ஆகிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ நைட் அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ கையை பார்த்துட்டு ஜங்குக்கு என்னடாச்சு, கை கட்டு என்ன பண்ணி கழிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜங்குக்கு தான் அது ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேம்மா, மயிராட்டம் பண்ணாதேடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரி டயாங்க நான் தூங்குறேன். சரி ஓகே இங்கேயா இருக்கான்? ஆமாம்மா இங்கே தான் இருக்கான். சரி ஓகே சாப்பிட்லையா? நான் தான் கேட்டேன், டைம் வேறு 10 o'clock ஆயிடுச்சு. தெரியும் அப்புறம் இருந்தாலும் 2 பேர் எதாவது பண்ணியிருப்பீங்களா, தூங்கியிருப்பீங்க, அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ சரி ஓகே நான் எழுப்பி விட்டு கூப்பிட்டு வரேன், நீங்கள் கேள்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் டேங்கிட்ட போயிட்டேன். பேபி மாமா கொஞ்ச நேரம் ப்ளீஸ். பேபி நோடா எந்திரி. மாமா தூக்கம் வருது. தூக்கம் அப்புறம் தூங்கிக்கலாம், நீ எந்திரி வா சாப்பிட்டு தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தூக்கத்துலேயே எந்திரிச்சு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு லேப்பில் தான் உட்கார வச்சுருக்கான் டைனிங் டேபிளில். அவங்க அம்மா ஃபுல்லாக சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவன் தூக்கத்துலேயே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ அவங்க அம்மா வந்துட்டு டயாங் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமே தூங்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் டே ஆமாண்டா எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு தூங்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம அப்படியே ஜங்கு டயாங் வந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டுருக்கான். ஸோ 2 பேரும் சாப்பிட்டுடுறாங்க. ஸோ டேங்க்கு சுத்தமாக தூக்கம்லாம் கலைஞ்சி போயிடுது. ஸோ அவன் கூட விளாண்டுருக்கான் ஃபோனில் பார்த்துட்டு, அப்புறம் ஓடி பிடிச்சி அவனால் விளாண்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பேபி வா மேலே போகலாம். மேம் என்ன கொஞ்ச நேரம் டைம் ஆகிடுச்சு வாப்பான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டேன். போய் தூங்கு நான் போகிறேன். எங்கே போகிறேன் மாமா? யாருக்கு போகிறேன், நீ என் கூட படு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ வேணால் வந்து என் கூட படு, நான்லாம் அவன் கூட படுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போயிட்டு மாமா சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே டேங்க ரூம் டோர் லாக் பண்ணிட்டு டேங்க ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ டேங்க மாமா எதுக்கு இப்படி பார்க்குற, ஏன் பொண்டாட்டி நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பார்க்குற விதமே சரியில்லை, எடு நான் யாருங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறான். நீ தானே என் கூட படுக்கணும்னு ஆசைப்பட்டேன், படுத்தரலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
மாமா மாமா ப்ளீஸ் மாமா தூக்கம் மாமா விட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். இப்போ ஜங்கு கையில் நின்றுக்கவே இல்லை. அவன் பாடி ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டு தேங்க பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். ஏன்டா இப்படி போதையோட ஏத்துற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நெக்கு கூப்பிட்றான். மாமா கடிக்காது மாமா, சரி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டேங்கோட ட்ரெஸ்ஸும் ஃப்ளோரில் விழுவுது, பேண்ட்டும் ஃப்ளோரில் விழுவுது, எல்லாமே ஃப்ளோரில் விழுந்துருச்சு. அப்போ 2 பேருமே நேக்கடாக நின்றுட்டு இருக்கானுங்க. அப்படியே ஜங்கு போயிட்டு டேங்க ஹக் பண்ணுறான். டேங்க்கு ஒரு மாதிரி இருக்குது, கீழே 2 டச் ஆகுறது. ஸோ டேங் மாமா மாமா ப்ளீஸ் மாமா இப்பெல்லாம் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ டேங் தான் சாரி ஜங்கு உட்காந்துட்டேன். ஹெவன்ரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே போய் படுக்கிறான். 2 பேரும் டம்முன்னு போய் பெட்டில் விழுவுறாங்க. சொல்லுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கும் அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பாடி ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுறான் கை வச்சு. மாமா அம்மா அம்மா அப்படிங்கும் போதே எந்த வார்னிங்கும் இல்லாமல் ஜங்குக் அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். சொல்லிட்டு பண்ண மாட்டியா மாமா எருமை வலிக்குதுடா எட்ரா மாமா மாமா அப்படிங்கிற மாதிரி செம்ம அமௌண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கும் செம்ம ஃபஸ்ட்டாக தர்ஸ் பண்ணிக்கிட்டேன். எவன்ரா உனக்கு இது பனிஷ்மெண்ட்ரா, நீ ஃபுல்லாக நீ செத்தடா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் 10 ரவுண்ட்ஸ் கிட்ட போகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு பேபி என்னடா நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். பார்த்தா நம்ம டேங்க் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸு. சரி காம்டவுன் ஆகு அப்படின்னு சொல்லி டியர்ஸை வைப் பண்ணி விட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இன்சர்ட்லேயே தான் இருக்காது. இப்போ டேங்க் வந்துச்சு. மாமா எட்ரா வலிக்குதுடா, ஏன்டா இவ்வளோ பெருசாக வச்சுருக்க, வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மாமா எப்பயுமே எல்லாத்தையும் பெருசாக தாண்டா வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி மாமா எடுத்துட்டாச்சு ஃபாட்ரா, வலிக்குதுடா, வேணாம் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம டீ தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்சர்ட்லேயே தான் வச்சு தூங்குறான். நெக்ஸ்ட் டே தான் நம்ம டேயும் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் காலேஜ் போய் ஆகணும், ஏன்னா செகண்ட் டேவே லீவ் போட முடியாதுல்ல. ஸோ என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. இன்சர்ட்லேயே வேறு இருந்தனால அவனோட ப்ரைவேட் பார்ட்டை சுத்தமாக ஃபீல் பண்ண முடியல. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. இப்போ ஜங்குக் அப்படியே எந்திரிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு இப்போ ஜங்குக்கு பார்த்து பொறுக்கி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடக்கவே முடியாமல் அப்படியே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வரான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கும் எந்திரிச்சிருப்பான். ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் டேங் காணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். கடைசியில் பாத்ரூம் வந்து சவுண்டுக்கு சரி குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கிட்ட போயிட்டு டேங் சீக்கிரம் வாடா எனக்கு டைம் ஆச்சு. ஈரடா நான் இப்போ தான் வந்தேன், ஒரு 5 மினிட்ஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சீக்கிரமாக வா போடா, இல்லைன்னா போய் என் ரெஸ்ட் ரூமில் கொல்லி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க ரெஸ்ட் ரூமில் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். ஸோ இப்போ டேங் தான் கீழே வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே எந்திரிக்கிறான். இப்போ நம்ம ஜங்கு கரெக்டாக வரான். ஸோ அவனும் சாப்பிட்டுட்டு டேங் நான் ட்ரா பண்ணிட்டாடா, நீ ஒன்றுத்தையும் பண்ண வேணாமா, எனக்கு கால் இருக்கு நானே போய்க்கிறேன். இல்லைடா உனக்கு நடக்க முடியல அதனால தான் அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம டேங் தான் மூடு சரியா, நான் திமின் கூட போய்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் சரி போய்த்தாலே அப்படின்னு சொல்லி விட்டாரான். ஸோ அந்த கார்னர் போகிறான். கார்னர் போனால் நான் ஜிமின் வந்துடுறான். ஸோ 2 பேரும் காலேஜுக்கு போகிறாங்க. சரி ஓகேடா, நான் இதோட பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டார்டிங்லேயே எப்படி வரேன்னா கொஞ்சம் போக போக அவங்களோட பாஸ்ட்லாம் தெரியும்டா, ஓகேவா? ஸோ ஓகே, நான் அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கடா. பாய், சரங் யூ ஆல்.